இந்த வீடியோல நான் மோஸ்ட் பாப்புலர் கோடிங் லாங்குவேஜஸை ரேங்க் பண்ணலாம்னு இருக்கேன். ட்ரெண்ட் ஆர் ஐ பேஸ் பண்ணி இல்லாம ஆக்சுவல் கெரியர் growth, ஜாப் டிமாண்ட், லேர்னிங் கர்வ் அண்ட் 2025 எவ்வளவு ரெலவெண்டா இருக்கும்னு அனலைஸ் பண்ணி தான் ரேங்க் பண்ணலாம்னு இருக்கேன். இது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் as a டெவலப்பர். ஸோ உங்க ஃபேவரட் கோடிங் லாங்குவேஜ் எஸ் ரேங்க்ல இருக்கா ஆர் சி ரேங்க்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காட்லின். காட்லின் சொன்னாலே எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா ஆண்ட்ராய்டு தான். பிகாஸ் பிளே ஸ்டோர்ல இருக்கிற 56% ஆஃப் த ஆப்ஸ் வந்து காட்லின் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைல் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபியூச்சர் இருக்கு. டிஸ்பைட் ஃபிளட்டர், ரியாக்ட் நேட்டிவ் மாதிரியான காம்படிட்டர்ஸ் இருந்தாலும் காட்லினுக்கு ஸ்டில் டிமாண்ட் இருக்கு. என்னதான் நல்ல ஃபியூச்சர் இருந்தாலும் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டை தாண்டி யூஸ் வந்து லிமிடெட் தான். ஸோ இதனாலேயே நான் அதை ஏ ரேங்க்ல போடுறேன். செகண்ட் ஒன் இஸ் கோலாங். கோலாங் அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான லாங்குவேஜ் கிடையாது. பட் இந்த லாங்குவேஜ் மினிமல் அண்ட் ஹைலி எஃபிஷியன்டான ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் மெயினா கிளவுட், டெவாப்ஸ் அண்ட் பேக் எண்ட்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் அண்ட் பிக் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்ல கோலாங்க்கு ஸ்டில் டிமாண்ட் இருக்கு. நான் இதை ஏ ரேங்க்ல போடுறேன். பிகாஸ் காட்லின் மாதிரி இதோட யூஸ் கேஸும் லிமிட்டட் தான். கிளவுடை தாண்டி அந்த அளவுக்கு இதோட யூஸ் கேஸ் இல்லை. தேர்ட் ஒன் இஸ் ஷிஃப்ட். நீங்க ஆப்பிள் ஈகோ சிஸ்டமுக்கு ஒரு ஆப் பில்ட் பண்றீங்கன்னா ஷிஃப்ட் வந்து ஒரு பெஸ்ட் லாங்குவேஜ். பிகாஸ் 89% ஆஃப் த iOS அண்ட் மேக் ஆப்ஸ் வந்து ஷிஃப்ட் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதோட மேஜர் டிராபேக் என்னன்னா ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் தாண்டி இந்த லாங்குவேஜை கிராஸ் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இதை பி ரேங்க்ல போடுறேன். பிகாஸ் ஆப்பிள் ஈகோ சிஸ்டமுக்கு இது ஒரு பெஸ்ட் லாங்குவேஜ். பட் அதை தாண்டி இதோட யூஸ் கேஸ் வந்து லிமிட்டட் தான். ஃபோர்த் ஒன் சி பிளஸ் பிளஸ். சி பிளஸ் பிளஸ்னால எனக்கு பர்சனலாக ஞாபகம் வரது வந்து டிஎஸ்ஏ தான். பிகாஸ் இந்த லாங்குவேஜை வச்சு உங்களால் ஈஸியாக டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் இதோடைய லைப்ரரிஸ் லைக் STL வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் OS லெவல் கோடில் சி பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏரோஸ்பேஸ், ஃபினான்ஸ் அண்ட் கேமிங் இண்டஸ்ட்ரியில் இந்த லாங்குவேஜுக்கு இன்னும் டிமாண்ட் இருக்கு. நான் இதை பி ரேங்க்ல போடுறேன். பிகாஸ் டிஎஸ்ஏ அண்ட் சிஸ்டம் லெவல் டெவலப்பர் ரோலை தாண்டி டாப் டெக் கம்பெனிஸ்ல இதோட டிமாண்ட் கம்மி தான். ஃபிஃப்த் ஒன் இஸ் PHP. 75% ஆஃப் த வெப்சைட்ஸ் வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த வேர்ட்பிரஸோட பேக் போனே வந்து PHP தான். பட் மாடர்ன் டெவலப்பர்ஸ் PHP-யை தாண்டி அவங்களோட புது ப்ராஜெக்ட்ஸுக்கு Node.js, Django மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸை தான் யூஸ் பண்றாங்க. நீங்க ஓல்டு லெகசி கோடை மெயின்டைன் பண்றதா இருந்தா PHP வந்து ஓகே. பட் கெரியர் growth-க்கு இது செட் ஆகாது. ஸோ அதனாலேயே இதை நான் சி ரேங்க்ல போடுறேன். சிக்ஸ்த் ஒன் இஸ் ஜாவா. இந்த லாங்குவேஜை பார்த்தாலே எனக்கு இந்த ஒரு குவாட் தான் ஞாபகம் வருது. ஓல்ட் இஸ் கோல்டு. பிகாஸ் ஸ்டில் 90% ஆஃப் த என்டர்பிரைஸ் ஆப்ஸ் வந்து ஜாவாவை தான் யூஸ் பண்றாங்க. மெயினா வந்து பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். அண்ட் இந்த லாங்குவேஜை தான் நான் பர்சனலா என்னோட கோடிங் அண்ட் டிஎஸ்ஏ ரவுண்ட்ல யூஸ் பண்றேன். உங்களுக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்டேபிளான ஜாப் வேணும்னா நீங்க ஜாவாவை கத்துக்கலாம். நான் இதை ஏ ரேங்க்ல போடுறேன். பிகாஸ் இதோட growth வந்து ஸ்லைட்டா டிக்ளைன் ஆயிருக்கு. பிளஸ் இதுல இருக்கிற கான்செப்ட்ஸை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். செவன்த் ஒன் இஸ் பைத்தான். இதுதான் எல்லாரோட ஃபேவரட்டான கோடிங் லாங்குவேஜ். பிகாஸ் இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு லாங்குவேஜ். பிளஸ் இதோட சின்டாக்ஸ் வந்து ரொம்ப ரீடபிளா இருக்கும். 98% ஆஃப் த டேட்டா சயின்ஸ், AI அண்ட் ML ப்ராஜெக்ட்ஸ் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பைத்தான்ல ஸ்ட்ராங்கான பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு லைக் Django, Flask அண்ட் ஃபாஸ்ட் API. நான் இதை எஸ் ரேங்க்ல போடுறேன். பிகாஸ் கெரியர் growth-ம் ஹையா இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் இது கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. வித்தின் 1 வீக்ல உங்களால ஒரு ஸ்மால் ப்ராஜெக்டை பில்ட் பண்ண முடியும். எய்த் ஒன் இஸ் C#. நீங்க கேம் டெவலப்மெண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தா இந்த லாங்குவேஜ் ரொம்ப ஒரு முக்கியமான லாங்குவேஜ். பிகாஸ் யூனிட்டி மாதிரியான கேமிங் இன்ஜின்ஸ்ல இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் கேம்ஸ் ரெடி பண்ணுவாங்க. நீங்க .NET ஈகோ சிஸ்டம் யூஸ் பண்ணி உங்களால என்டர்பிரைஸ் ஆப்ஸும் பில்ட் பண்ண முடியும். பட் கேம் டெவலப்மெண்ட்டை தாண்டி இதோட யூஸ் கேஸ் வந்து கம்மி தான். ஸோ அதனாலேயே நான் இதை வந்து பி ரேங்க்ல போடுறேன். நைன்த் ஒன் இஸ் JavaScript. 63% ஆஃப் த டெவலப்பர்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து JavaScript தான். வெப் ஆப், மெட்டாவர்ஸ்னு இதோட யூஸ் கேஸ் வந்து அதிகம். ஸ்டேபிளான கெரியர் ஸ்கோப் உள்ள ஒரு லாங்குவேஜ் இது. பிகாஸ் பிக் டெக் கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சிங்ல இதுக்கு அதிக டிமாண்ட் இருக்கு. இதை கத்துக்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி. பட் இதுல நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து வருஷம் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. இதை நான் எஸ் ரேங்க்ல போடுறேன். பிகாஸ் ஒரு ஸ்டேபிளான கெரியர் ஸ்கோப், ஜாப் டிமாண்ட் அண்ட் யூஸ் கேசஸும் அதிகம்.
10th ஒன்னு சி ப்ரோக்ராமிங். இந்த லாங்குவேஜ் தான் இந்த லிஸ்ட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ்க்கு வந்து ஆரிஜின் லாங்குவேஜா இருக்கு. இந்த லாங்குவேஜுக்கு ஸ்டில் டிமாண்ட் இருக்கு. பட் ஐடி இண்டஸ்ட்ரியில இல்ல, ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஏரோஸ்பேஸ், ஆட்டோமோட்டிவ் அண்ட் மெயினா எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில இதுக்கு ஹை டிமாண்ட் இருக்கு. நான் இதை சி ரேங்க்ல போடுறேன் பிகாஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் ரியல் வேர்ல்ட் ஐடி ப்ராஜெக்ட்ஸ்ல இதை யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். பட் ஐடி இண்டஸ்ட்ரியில இது அந்த அளவுக்கு யூஸ் இல்ல. இப்போ ஒரு குவிக் ரீகேப் பார்க்கலாம். எஸ் ரேங்க்ல வந்து பைத்தான் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. ஏ ரேங்க்ல வந்து காட்லின், கோலாங் அண்ட் ஜாவா இருக்கு. பி ரேங்க்ல வந்து ஷிஃப்ட், சி பிளஸ் பிளஸ் அண்ட் சி ஷார்ப் இருக்கு. சி ரேங்க்ல வந்து PHP அண்ட் சி ப்ரோக்ராமிங் இருக்கு. நான் மெயினா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, லாங்குவேஜ்ன்றது ஒரு டூல் தான், லைக் பென் ஆர் பென்சில். அதை எப்படி யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்க கெரியர் growth இருக்கும். எந்த லாங்குவேஜ் ஆர் டூலை யூஸ் பண்றீங்கன்றது முக்கியம் இல்லை. அண்ட் ஒரே ஒரு லாங்குவேஜை வச்சு மட்டும் உங்களுடைய கெரியரை வந்து பில்ட் பண்ண முடியாது. உங்க கெரியர் கோல்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புது புது லாங்குவேஜஸ், டூல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களால ஒரு ஸ்டேபிளான ஒரு லாங் டேர்ம் கேரியரை பில்ட் பண்ண முடியும். அண்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி மாஸ்டர் வாஸ் ஒன்ஸ் அ பிகினர்.